மணிகா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இலுப்பூர் என்ற ஊருக்கு பக்கத்தில் திருநாடு போகிற வழியில் ஊனையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நீலியம்மன் ஒரு அம்பாள் வந்து அவதாரம் எடுத்து தன்னோட அதிக உக்கிரத்தையும் சாந்தப்படுத்தி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இன்றைக்கி உட்காந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அருள்பாலித்துட்டு இருக்காங்க நண்பர்களே. இந்த கோயில் சம்மந்தமாக இந்த கோயில் சம்மந்தமாக இந்த அம்பாள் சம்மந்தமாக நம்மளுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அதை நான் உங்கள் கூடயும் பகிர்ந்துக்கிறேன். முக்கியமாக இந்த அம்பாள் வந்து இங்கே எதற்காக அவதரிச்சிருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்கு அதர்மம் ஏற்படுத்துகிற எல்லா இடங்கள்லையும் நான் வந்து இருப்பேன், அதை நான் கேள்வி கேட்பேன், அவங்கள தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனையில் அந்த பெண்ணுக்கு அதர்மம் ஏற்பட்டனால அந்த ஊரையே அழிச்சிட்டு அம்பாள் உக்கிரத்தில் காட்டிலேருந்து இங்கே வந்து கொஞ்சம் சாந்த நிலையில் இங்கே வந்து இருக்காங்க. ஸோ இந்த அம்பாளை நம்ம வழிபடுறது மூலிமா நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். திருமணம் நடக்கலையா, திருமணம் நடக்கும். குழந்த பிறக்கலையா, கண்டிப்பாக வந்து இந்த கோயிலில் வளையல் கட்டணும் அப்படின்னா குழந்த பிறக்கும். நம்மளுக்கு எந்த விஷயத்தில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், சட்ட சிக்கலான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், நம்மள்ட்ட தேவையில்லாமல் உங்களுக்குறாங்க, நம்மளுக்கு உடல்நிலை பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிரகங்கள் தோஷங்களை தாண்டி இந்த அம்பாள் வந்து நம்மளுக்கு அருள்பாலிக்கிறாங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வர பக்தர்கள் எல்லாரும் மஞ்சள், விரலி மஞ்சள் அங்கேயே விற்கிறாங்க. அதை வாங்கி கொண்டு வந்து இங்கே போடுறாங்க. இதை போடுறது மூலிமா அந்த அம்பாளுக்கு அந்த விரலி மஞ்சளை அரைச்சி அதை தான் அம்பாளுக்கு வந்து பிரசாதமாக சாத்துவாங்க. இந்த பிரசாதத்தை நம்மளுக்கு கொடுக்குறப்ப அதை நம்ம வந்து நெத்தியில் போட்டுக்கக்கூடாது, வாயில் மட்டும்தான் அந்த பிரசாதத்தை போட்டுக்கணும். சரிங்களா? இதில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, மூட்டை கணக்கில் இந்த விரலி மஞ்சள் வந்து வாங்கி போடுறாங்க. பக்தர்கள் வாங்கி கொடுக்குற மஞ்சளில் ஒரு 100 வருஷம் 50 வருஷத்துக்கு உண்டான பழைய மஞ்சள்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி தான் அம்பாளுக்கு வந்து சாத்துறாங்க. ஆனால் இது வரைக்கும் அது கெட்டு போகலை, புழு வைக்கலை, உதிர்த்து போகலை, இந்த மாதிரி எந்த விஷயமும் ஆகலை. ஸோ அங்கேயும் அம்பாளோட அருள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னொன்று இங்கே வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம உறையூர் வெக்காளியம்மன் வந்து மேற்கூரை இல்லாமல் எப்படி இயற்கையோடு ஒன்றி இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த நீலியம்மனும் மேற்கூரை வேணாம், என்னோடய கோயில் அமைப்பு இதே மாதிரி இருக்கட்டும், இதை யாரும் மாற்றாதீங்க, நான் இயற்கையோட வெயில், பனி, மழை, புயல் இதோட ஒன்றி நான் இருக்கிறேன், யாருமே எனக்கு மேற்கூரை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அந்த அம்மா வந்து உத்தரவு கொடுக்கல, அது வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு அம்பாள் நம்மளுக்காக அவதாரம் எடுத்து நம்மளோட குறைகளை நீக்கி நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத க்ஷண நேரத்தில் கொடுக்குறாங்க. நம்ம அந்த சன்னதிக்கு கால் எடுத்து வச்சுட்டு வந்தாவே நம்மளுக்கு அடுத்த நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுது. எவ்வளோ பெரிய கிரக தோஷங்கள் இருந்தாலும், ராகு கேது தோஷங்கள் இருந்தாலும், சுக்கிர தோஷங்கள் இருந்தாலும், கல்யாண தடைகள் இருந்தாலும், புத்திர பேரு தடைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும், ராகு திசை போயிட்டு இருந்தாலும் சரி, கேது திசை போயிட்டு இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருந்தாலும் அது இந்த கோயிலுக்கு போகிறது மூலிமா அது சரியாயிரும். நான் சென்று அங்கே அந்த உண்மையை கண்ட அனுபவம் இருக்குது. ஸோ அதனால் எல்லா பக்தர்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க. நீலியம்மனோட அந்த அம்பாளோட அருளை பெறுங்கள். நம் வாழ்க்கையை மேன்மேலும் ஆசீர்வாதமாக ஆக்குவோம் என்று சொல்லி, இந்த மார்கழி மாதத்தில் இது போன்ற நிறையா அம்பாள் கோயில்கள் அதிசயங்களை நம்ம பதிவிட்டுட்டே வருவோம். அதற்கு நம்மளோட மணிகா மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.